ஹாய்! வெல்கம் டு ஆர்த்திஸ் டைரீஸ். இன்னைக்கு டின்னருக்கு ஹஸ்பண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணது சிக்கன் சால்னாவும், பரோட்டாவும். ஸோ இதுக்கு என்ன தேவைன்னா 2 வெங்காயம், கொஞ்சம் நிறைய பூண்டு, கொஞ்சம் சின்ன 1 இன்ச்சு இஞ்சி, அதெல்லாம் அரைச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு 3 தக்காளி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ மசாலா பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை, பீனட், கொஞ்சம் கஸ்கஸ், அதுக்கப்புறம் கிரேட்டட் தேங்காய் எடுத்துட்டு கூட சோம்பு ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன் இதில் ஆட் பண்ண. கடைசியாக கொஞ்சம் எடுத்து நான் ஆட் பண்ண அப்புறம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுட்டேன் நான். இப்போது பேனில் நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி, பே லீஃப் அண்டு கொஞ்சம் ஃபெனல் சீட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணேன். அந்த அரோமா வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கூட 2 க்ரீன் சில்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் சாட்டே பண்ணேன் நான். இப்போ கூட நறுக்கி வச்ச 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்க விட்டேன் நான். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். ஆட் பண்ணி நடுவில் நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சார் மாதிரி அப்படி மூக்காலேயே நம்ம கையை வீசி வீசி ஸ்மெல் பண்ணி பார்க்கணும், வெந்திருக்கா வேகலையா அப்படின்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு செஃப்ன்ட்டு நம்மளுக்கே ஒரு கர்வம் தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் கூட 3 டொமேட்டோஸ் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மசிகிற வரைக்கும் லிட்டை போட்டு மூடி வச்சு வேக விட்டேன் நான். இந்த ரெசிபி ஐ காட் இட் ஃப்ரம் அனதர் யூடியூப் சேனல். அவர் செஃப் லிட்வின் சஜித்துன்ட்டு அவர்கிட்டருந்து தான் அந்த ரெசிபி பார்த்தேன். ஐ காட் லைக் ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு அது ரெசிபி எடுத்து ட்ரை பண்ணேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக குருவியெல்லாம் விளாண்டுட்டு இருந்துச்சு ஈவினிங் போல். இப்போ கூட கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் புதினா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கொத்தமல்லி தலையோட. அப்புறம் கொஞ்சம் கிரவுண்டட் பெப்பர் அண்ட் தென் கொஞ்சம் கியூமின் பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் டர்மரிக் பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விட்டுட்டேன் அந்த மசாலா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா சாட்டே பண்ணி மூடி வச்சுட்டு தண்ணி விடுற வரைக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் 2 கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக ஊற்றினேன் நான். கொஞ்சம் அப்போ தான் பரோட்டா மேலே ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ன்ட்டு. பார்த்திங்களா சிக்கன் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச கோகோனட் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதை. இதில் நடுவில் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோக்கா காரம் பத்தலை. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா இறக்குறக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகா பொடியும் கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ஒரு 2 கொதி விட்டக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுக்கப்புறம் தான் நான் இறக்கி வச்சேன். பாருங்கள் எவ்வளோ தலை கொதிக்குது. இது அப்படியே 2 பரோட்டா பிச்சு போட்டு சிக்கன் அது மேலே போட்டு குழம்பு ஊற்றி ஊற வச்சு கூட ஒரு வெங்காயம் வச்சு கடித்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பாய்.